ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. எதற்காக விசுவாசம்? ஆபிரகாமின் மனைவி சாராள் ஒரு குழந்தைக்கு தாயாக வேண்டும் என்பதும் அந்த குழந்தையின் மூலம் ஒரு பெரிய சந்ததி தோன்ற வேண்டும் என்பதும் ஆபிரகாமின் இருதயத்தில் உதித்த சுய ஆசைகள் அல்ல, அவைகள் தேவனுடைய இருதயத்தில் தோன்றின ஆசைகள். அந்த தேவ விருப்பங்களை அல்லது ஆசைகளை தேவன் ஆபிரகாமின் இருதயத்தில் வைத்து அவைகள் நிறைவேறும் என்று விசுவாசிக்க சொன்னார். ஆம், ஆபிரகாமின் சொந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அவன் விசுவாச வாழ்க்கைக்கு வராமல் தேவ விருப்பங்களை நிறைவேற்றவே வந்தான். சிலரிடத்தில் நல்ல விசுவாச அனுபவங்கள் உண்டு என்பது உண்மையாயினும் அவைகள் சுய விருப்பங்களின் விளைவாக உருவானவைகளாகவே உள்ளன. முதலாவது, தேவ விருப்பங்களை மையம் கொண்ட விசுவாச அனுபவங்கள் நமக்கு வேண்டும். நம்மை பரிசுத்தமானவர்களாக மாற்ற கர்த்தர் விரும்புகின்றார். நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்ற மகிமை நிலையில் நிறுத்த அவர் விரும்புகின்றார். நமக்கு நித்திய வாழ்வை அளிக்க விரும்புகின்றார். இந்த உலகில் பலரால் வாழ முடியாத ஒரு உயர்தர பண்பு நிலை வாழ்க்கையை நாம் வாழ விரும்புகின்றார். இவைகள் தேவனுடைய விருப்பங்கள். இவைகள் சுய பலத்தால் அல்ல, தேவனை சார்ந்த விசுவாசத்தால் மட்டுமே நிறைவேற இயன்றவை. இது போன்ற தேவனுடைய திட்டங்கள் மற்றும் விருப்பங்கள் சார்ந்தவைகளை நாம் விசுவாசிக்கவே முதலிடம் தர வேண்டும். தேவன் எவைகளை விரும்பி நம்மை விசுவாசிக்க அழைக்கின்றாரோ அவைகளை விசுவாசித்து செயல்படும் போதுதான் நம்முடைய விசுவாசம் ஆபிரகாமுக்கு ஒத்த விசுவாசமாக மாறுகின்றது. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை தொடர்பான பிற விசுவாசங்கள் தேவனால் கனப்படுத்தப்படுகின்றன. சரீர சுகம், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, பொருளாதார ஆசீர்வாதங்கள், வாழ்க்கை உயர்வுகள் போன்றவைகளை வலிமையாக விசுவாசிக்கின்ற பலரிடம் தேவனுக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கையை குறித்த விசுவாச தரிசனங்கள் கொஞ்சமும் இருப்பதில்லை. எனவேதான் பலருடைய விசுவாசம் தேவனால் எந்த பயனையும் பெறாமல் போகிறது. தேவ விருப்பங்களை மையமாக வைத்து விசுவாசித்து வாழ்ந்த ஆபிரகாமுக்கு தேவன் சகல நன்மைகளையும் குறைவின்றி அளித்தார். நம்முடைய விசுவாசமும் ஆபிரகாமின் விசுவாச தரத்திற்கேற்ப மாறும்போது அங்கே நமக்கு தேவையான பல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்மை தேடி வருகின்றன. விண்ணுக்குரிய நன்மைகளை விசுவாசிக்கின்றவன் மண்ணிற்குரிய நன்மைகளுக்காக விசேஷமாக விசுவாசிக்க தேவையில்லாமலே அவை வந்து சேரும். சிந்தனைக்கு, 4 தலைமுறைகளுக்கு சேர்த்து வைத்தவனை விட நாளைய தினத்தை குறித்து கவலை இல்லாதவனே பெரிய செல்வந்தன். 4 தலைமுறைகளுக்கு சேர்த்து வைத்தவனை விட நாளைய தினத்தை குறித்த கவலை இல்லாதவனே பெரிய செல்வந்தன்.